நேற்று நைட்டு டிஃபனுக்கு தக்காளி குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்துட்டு ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், பூண்டு, இது கூட பழுத்த தக்காளி வந்துட்டு ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் வந்துட்டு நல்லா பழுத்திருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 சில்லு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இது கூட சின்னதாக 1 இன்ச் பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். மசாலாவுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் இல்லைனா கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க. இது கூடவே இட்லிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.